இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னென்ன சைலண்டா இருக்கிய? என் அண்ணன் தானே என்ன அழைச்சிட்டு வர சொன்னாங்க. அண்ணன் இங்க இல்லையா? அப்புறம் எதுக்கு என்ன இங்க அழைச்சிட்டு வந்தீங்க? போய் சொன்னீங்களா? என்ன பார்த்து சொல்லுங்கண்ணே, போய் சொன்னீங்களா? ஆமா, போய் தான் சொன்னேன். கொஞ்சம் பேசாம இருக்கியா? போய் சொன்னீங்களா? எதுக்கு போய் சொன்னீங்க? போய் சொன்னா எனக்கு பிடிக்காது தெரியுமா? எதுக்காகவும் எப்பவும் போய் சொல்லக்கூடாதுன்னு என் அண்ணனும் மைனியும் சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க நல்லவர் இல்லையா, கெட்டவரா? எதுக்கு சிரிக்கிறீங்க? எனக்கு இப்படி சிரிச்சா கிண்டல் பண்ண பிடிக்காது. அப்போ எங்க அண்ணன் இங்க இல்லையா? நான் கிளம்புறேன். என்ன ஓவரா பேசுற? அமைதியா இருக்க மாட்டியா? என்ன மிரட்டுறியலா? என் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? என்ன ஆகும்? என் அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாம பேசுறிய. நான் போறேன். விடுங்கன்னு சொல்லுங்கல்ல. கிட்ட வந்திய அப்படியே சொல்லிடுவேன். ஏய், கத்திய கீழே போடு, சொன்னா கேளு. ஃப்ராடு, நீ பேசாத. ஏய், போடாத. அண்ணன் அழைச்சாருன்னு போய் சொல்லி என்ன அழைச்சிட்டு வந்துட்டியல்ல. உன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். கிட்ட வந்தா குத்தி கொடல உருவிடுவேன். தள்ளி போ. ஏய், கத்திய போடு. கத்திய போடுன்னு சொல்றல. போடுடி. நான் சண்முகம் தங்கச்சி. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் எங்க அண்ணனை பார்க்கணும். ஏய், சொன்னா கேளுடி. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். கத்திய கீழே போடு. கிட்ட வராதிய. வராதியன்னு சொல்றேன்ல. கத்திய கீழே போடு. வந்தீங்கன்னா குத்திடுவேன். வராதியன்னு சொல்றேன்ல. போடுன்ற. ஏய் பாப்பா, உன் முகத்தை காட்டு பாப்போம். எங்கடா வந்த? என் கையால சாக வந்தியா? சொல்லு, என் கையால சாக வந்தியா? ஐயோ வேணாம் சார், கதவை திறக்காதீங்க சார், திறக்காதீங்க சார். உள்ள மோசமான சக்தி இருக்கு. என்ன விடுங்க, நான் போகணும். என்னாச்சு சாமி? எதுக்கு இவ்வளவு பதட்டம்? சார், உள்ள இருக்கிறது சாதாரண பொண்ணு இல்ல, தெய்வ கண பூதத்தோட உதவி இருக்க பொண்ணு. என்ன விடுங்க, நான் என் அண்ணன் கிட்ட போகணும். இந்த பொண்ணை என்னால கட்டுப்படுத்தி வசியம் பண்ண முடியாது. அப்படி வசியம் பண்ணாம தாலி கட்டினா உங்க உசுருக்கு தான் ஆபத்து. என்னங்க இவரு என்னென்னமோ சொல்றாரு? சத்தியமா சொல்றேன், இந்த பொண்ணு சாதாரண பிறவி இல்ல. இவளை கட்டுப்படுத்தணும்னா சோட்டானி கரையில இருந்து அந்த நம்பூதிரி தான் வரணும். கேரளால இருந்தா? ஆமா, அங்கிருந்து தான் நமக்கு நம்பூதிரி வரணும். உடனடியா இங்க வந்தே ஆகணும். சீக்கிரம் சீக்கிரம் நம்பூதிரியை கூட்டி வர ஏற்பாடு பண்ணுங்க. டேய், அதை போடுறா. சரிண்ணே. என்ன விடுங்க, என்ன விடுங்கன்னு சொல்லுதல்ல. நான் என் அண்ணன் கிட்ட போகணும். டேய் வாங்கடா. என்ன விடுங்க, என் அண்ணன் வந்தா உங்களை சும்மா விட மாட்டாரு. என்ன விடுங்க. உங்க பேர் என்னென்ன? கேட்டு என்ன பண்ண போற? பேசாம சாப்பிடு. சொல்ல மாட்டீங்களா? ஏன்னு? பேரு தானே கேட்டேன், உங்க சொத்தையா கேட்டேன். சொல்லுங்க. ஐயோ, சரியான இம்சையா இருக்கே. என் பேரு பாபு. பாபா அண்ணன், என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? நான் எஸ்கேப் ஆகி போகட்டுமா? ஹெல்ப் பண்றீங்களா? பேசாம சாப்பிடுமா. நீ போனா நானும் போக வேண்டியதுதான். போயிடலாம். இங்கெல்லாம் வேலை பார்க்காதீங்க. இவங்கெல்லாம் நல்லவங்களே இல்ல. சரியாதான் சொல்ற, சாப்பிடு. அண்ணே, உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லுதேன். எதுக்கு? அட இங்க வாங்கண்ணே.
சொல்லு அண்ணே கொஞ்சம் கிட்ட வாங்கண்ணே. சொல்லு. நீங்க நல்லவர் தானே? என்ன போக விடுங்கண்ணே. நானும் உங்க தங்கச்சி மாதிரி தானே. ஏய், அதான் சொன்னேன்ல, உன்னை போக விட்டா நானும் போயிடணும். நான் சொல்றது வேலையை விட்டு போறதில்ல, ஒரே அடியா போயிடுவேன். சிக்கியாச்சு, வேற வழி இல்ல. பேசாம சாப்பிடுமா. அப்படின்னா என்னண்ண? பேசாம சாப்பிடு. சரிண்ணே. ஐயோ அண்ணே, என்னை எப்படியாச்சும் வந்து காப்பாத்துண்ணே. அண்ணே டேய், யாரா போன் கொடுத்தது? சொல்றா, இது யார் மொபைலு? அண்ணா அண்ணே, அது ஏன் போன் தானே. இது எப்படி இவகிட்ட போச்சு? சொல்றா, எப்படி போச்சு? என்னடா ஹெல்ப் பண்றியா? அம்மா, அதுல பேலன்ஸ் இல்லைங்கம்மா, கால் போகாதுமா. ஏதாவது தப்பா நடந்துச்சு, ஒரு பையன் உயிரோட இருக்க முடியாது. சொல்ல அறிவு, என்ன விஷயம்? அண்ணே, நம்ம கனியை காணோண்ணே. ஸ்கூலுக்கு வந்தா, ஆனா மதியம் லஞ்ச் டைம்ல ஊட்டிக்கு போறேன்னு சொல்லி அவளை அங்கேயே கிளம்பி போயிருக்கா. அவ ஸ்கூல் பேக்கை கூட அவ எடுத்துட்டு போல. என்னையா சொல்லுது? ஆமாண்ணே, இங்க வீட்டுக்கு வந்து அவ இங்கேயும் இல்லைன்றாங்க. இங்க வீட்டுல எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. மாமாவும் பயப்படுறாரு. எங்க போனா என்னன்னு ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. இரியா இரு, முதல்ல பதட்டப்படாம பேசு. பாரு, ஒருவேளை கனி ஸ்கூல்ல சொன்னது உண்மையா கூட இருக்கலாம்ல. அவங்க அண்ணன் கூட ஊட்டிக்கு போயிருந்தா, ஒருவேளை கனி சண்முகம் கூட ஊட்டிக்கு போயிருப்பான்னு கேக்குறாங்க. அந்த போனை கொடுங்களேன். மாமா, அவ அண்ணன் கூட போறதா இருந்தா எங்களுக்கு தெரியாம எப்படி போவா மாமா? இருடி, நீயும் சேர்ந்து பயப்படாத. இந்த மாதிரி டைம்ல தான் நிதானமா யோசனை பண்ணணும்.